இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையுமே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் சபைக்கு போகிறவங்களா இருப்பீங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்துட்டு சபைக்கு போகாம இருக்கலாம். ஆனா ஒரு சில பிள்ளைங்க நீங்க சபைக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்தல்ல நீங்க பார்க்கும்பொழுது 7 சபைய குறிச்சு சொல்லுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு சபைகள வந்துட்டு அவர் சொல்லுகிறார். ஒரு சபைக்கு சொல்றதான காரியத்த அவர் இன்னொரு சபைக்கு சொல்றதில்ல. இன்னொரு சபைக்கு சொல்றதான காரியத்த இன்னொரு சபைக்கு சொல்றதில்ல. ஒவ்வொரு சபையினுடைய குணாதிசைகளும் சரி, அவங்ககிட்ட இருக்கிறதான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதிருக்கிற காரியங்கள், அவங்களுடைய சபைய கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபையும் குறிச்சு ஒவ்வொரு விதத்துல கர்த்தர் வந்து சொல்லிட்டே வர்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசத்தை காட்டிட்டு ஒவ்வொரு திருச்சபைகளை சொல்லிட்டு வருகிறார். அப்போ இந்த வேளையில நம்ம எந்த சபையை குறிச்சு பார்க்க போகிறோம்னா, சத்தை சபையை குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம். இது எத்தனாவது சபைனாக்கா, இது 5வது சபை. இந்த 5வது சபையை குறிச்சு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையை குறிச்சு என்ன சொல்றாருனாக்கா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி நீங்க 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. அப்ப நம்ம சத்தியத்தை கேட்க 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 நமக்குள்ளாக ஒரு விடுதலையும் ஒரு மாற்றத்தையும் கர்த்தர் உண்டாக்குவார். இந்த சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? நான் உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்ற காரியம், உன் சபையில நீங்க செய்கிறதான ஊழியத்தை நீங்க தேவனுக்கு என்று எப்படியெல்லாம் ஊழியம் பண்றீங்க, எப்படி பிரயாசப்படுறீங்க, தேவனுக்கு பற்றி எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பிரயாசப்படுறீங்கன்றத உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன்ட்டு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அநேக முறையில் நம்ம என்ன யோசிச்சுக்கிறோம்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு நம்ம சபையை பார்க்குறாரு, நம்ம என்ன மாதிரி சபை வச்சுட்ருக்குறோம், நம்ம பெரிய சபை வச்சுட்ருக்குறோமா, குவியல் குவியலான ஜனங்க வராங்களா, கர்த்தர் இந்த காரியத்தை பார்க்குறதில்ல. கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நீங்கள் தேவனுக்காக செய்கிறதான உங்கள் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய கிரியைகளை மாத்திரமல்ல, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் சபை எப்படி இருக்குதுனாக்கா, நீங்கள் உயிர் உள்ளவர்கள் தான். ஆனா உயிர் உள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, செத்தவர்களாக காணப்படுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்போ பாருங்க, நம்ம நிலைமைய நீங்க அறிஞ்சு பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம சபைக்கு போகிறோம். நம்ம சபைன்றது எப்படி இருக்குது, ஏன்னா நம்ம சபைக்குள்ள நம்ம எப்படி வாழ்றோம், கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம உயிர் உள்ளவங்களா வாழ்றோமா, நம்ம செத்தவங்களா வாழ்றோமான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம நிதானித்து யோசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற காரியங்கள், எழுந்திருங்கன்றாரு. ஏன் எழுந்திருங்கன்னு சொல்றாரு? நம்ம தேவனாகிய கர்த்தர் ஏன் அந்த காரியத்தை நமக்கு சொல்றாருனாக்கா, நீங்க வந்து உங்க சபை வந்து செத்த நிலைமையா காணப்படுகிறதா, இல்ல உயிருள்ள சபையா காணப்படுகிறதா, எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை நிதானித்து நீங்க ஆராய்ந்து பார்த்து உங்க சபையை வந்து அது போல ஏதாவது இருந்தா, அந்த செத்த நிலைமையில அவர்கள் இருந்தாக்கா, அந்த நிலைமையில இருந்து அவர்களை விழிப்புணர்வா நீங்க எழுப்புங்க. இதெல்லாம் காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தரை வேதனைப்படுத்துறதான காரியங்கள், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதான காரியங்கள், கர்த்தருடைய பிள்ளைங்கன்ட்டு பெயர்களை வச்சு ஆண்டுடைய நாமத்தை வெளியிலெல்லாம் தூஷிக்கிற பிள்ளைங்க, அது போல நம்ம சபையில நம்ம காணப்படுகிறோமா? அப்படி நீங்க இருந்தா ஆண்டு சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? எழுந்துருங்க, வீழ்ச்சி கொள்ளுங்க, வீழ்த்துட்டு உங்க நிலைமையை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்றத பாருங்க. உங்க குடும்பங்கள் பாருங்க. உங்க குடும்பத்துல இன்னுமா நீங்க பிள்ளைங்க தேவனுடைய ஆலயத்தை தேடுறீங்க, தேவனுக்கு உண்மையா வாழ்றேன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா இன்னும் நீங்க தேவனுடைய காரியத்தை நீங்க பின்பற்றி போறவங்களா இருக்கிறீங்களா? இல்ல சினிமாங்களை பார்த்துன்னு, சீரியலுங்களை பார்த்துன்னு, ஷார்ட்ஸுங்களை பார்த்துக்கின்னு, மூவிங்களை பார்த்துக்கின்னு, ஜோக்குங்களை பார்த்துக்கின்னு, கமெண்ட் பண்ணிக்கின்னு, மற்றவங்களை கேலி பரியாசம் பண்ணின்னு ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா? கர்த்தருடைய பெயரை வச்சுட்டு அந்த மாதிரி காரியத்தில் எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு குடும்பங்களும் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பங்கள் தான் தேவ ஆலயத்துக்கு போகிறோம். அப்போ நம்ம குடும்பங்களை நம்ம எப்படி இருக்கிறோன்றது நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எழுந்துருங்க, எழுந்து உங்க கிரியைகளை பாருங்க, உங்க நிலைமைங்களை பாருங்க. நீங்க செத்த நிலைமையில இருக்கிறீங்களா, நீங்க உயிர் உள்ளவங்களா இருக்கிறீங்களா, விழிப்புணர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ பாருங்களேன், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போகிறதுனா நம்ம ஏற்கனவே வந்து சொல்ல போக்குவாங்க, சுனாமி வரப்போகிறது, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, இது எச்சரிப்பின் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க காரியத்துல இருந்து விழுத்து பாருங்க, என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விழுத்து பாருங்கன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறார்.
ஏன் அந்த காரியத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்றாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். நீங்க நினையாத நாளுல அவருடைய வருகை காணப்படும். அன்று அந்த நாள்லன்னு தான் சொல்றாங்க. வராங்க, வராங்க, வராங்க. இன்னும் எங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்குவோம். ஆனா நீங்க நினையாத நேரத்துல அவருடைய வருகை காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்த சொல்றாருன்னா, நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதோம் குமோராவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று. சோதோம் குமோராவுக்கு தெரியுங்களா? அந்த பட்டணம் அழிஞ்சு போகும்னுட்டு தெரியாது. அதே போலதான் கர்த்தருடைய நாட்கள் வந்துட்டு நம்ம நினையாத நாளிகையில அவருடைய வருகை காணப்படும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம, சபையில காணப்படுகிற நம்ம, குடும்பத்துல காணப்படுகிற நம்ம விழித்திருக்கிறோமா? விழித்திருந்து நம்ம காரியங்களில நம்ம செயல்படுகிறோமா? தேவனுடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம சபையானது ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆயத்தமா காணப்படுகிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு எந்த நேரத்துல எந்த சமயத்துல வந்தாலும் அவர் எதிரிட்டு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்றாங்க, இந்த சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்துல ஆகிலும் வருவாரு. அதனால நீங்க எப்படி இருங்க? விழித்திருங்க அப்படின்னுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். உங்களுக்காக நான் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சத்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவனெவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாத்தீங்களா? அப்ப சத்தை சபையில இருக்கிறதான எல்லா ஜனங்களும் கெட்டுங்களா? இல்ல, அந்த சபையிலயும் நல்ல ஜனங்க இருக்கிறாங்க. நம்ம அநேக முறையில நினைச்சிடறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆலயத்துக்கு போறாங்க, இவங்கெல்லாம் சபைக்கு போறவங்க, இவங்கெல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைங்க, தேவன் வந்தாக்கா இவங்கெல்லாம் இயேசு கிட்ட போயிடுவாங்கன்ட்டு நம்ம யோசிக்கிறோம். அது தப்பான கணக்கு. ஏன்னா சபையில இருக்கிறவங்க எல்லாருமே தேவன் கிட்ட போக போகிறதுல ஒரு சில தான். அதுலயும் வந்துட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க, தேவனுக்காக பிரிக்கெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ற ஜனங்க சில ஜனங்க தான். அந்த ஜனங்க தேவனுடைய வருகை வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். சத்தை சபையை பார்த்து, இந்த இடத்துல இருக்கிறதான ஜனங்க எல்லா ஜனங்களும் கெட்ட ஜனங்க இல்ல. இதுலயும் தேவனுக்கு என்று பிரிக்கெடுக்கப்பட்ட பிள்ளைங்க, தேவனுக்காக வாழ்ற பிள்ளைங்க, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு இருக்கிற பிள்ளைங்க, அவருடைய கட்டளை அவருடைய கற்பனையும் தேவன் வருவார், நான் தேவன் கிட்ட போவேன். இந்த உலகத்துல என்ன பிரச்சனைங்க வந்தாலும், என்ன சோர்வுகளை வந்தாலும், என்ன மன அழுத்தம் வந்தாலும், யார் என்னை வேதனைப்படுத்தினாலும், யார் என்னை காயப்படுத்தினாலும், யார் என்னை புண்பொருத்தினாலும் அதெல்லாம் நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். என் தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன். என் தேவன் வருவார், எனக்கு சமாதானத்தை தருவாருன்ட்டு அவங்க நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த பிள்ளைங்க சத்தை சபையில் இருக்கிறாங்களாம். அப்போ இந்த பிள்ளைங்க எங்கே போகிறாங்களாம்? அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போகிறாங்களாம். ஜீவ புஸ்தகத்துலேருந்து அவங்களுடைய பெயர்களை நான் கிறுக்கி போட மாட்டேன்ட்டு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வேலையில் நீங்கள் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்ற காரியங்கள், நீங்க தேவனுக்கு உகந்த பிள்ளைங்களா வாழ்றீங்களா? தேவனுக்காக பிரிக்கெடுக்கப்பட்ட பிள்ளைங்களா வாழ்றீங்களா? இல்ல உலகம் போகிற போக்குல வாழ்றீங்களா? தேவனுடைய பெயரை வச்சுட்டு நீங்க உலகம் போகிற போக்குல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்க. ஏன்னா காலம் சமீபித்து காணப்படுகிறது. இனி காலம் செல்லாது. இன்னும் நாட்கள் கடந்து போகும். இன்னைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன், அடுத்த வருஷம் வருவேன், 10 வருஷம் கழிச்சு வருவாரு, எப்போ வருவார் தெரியாது. நம்ம பண்றது நம்ம பண்ணலாம், லாஸ்ட் மூமெண்ட்ல பாத்துக்கலாம்னாக்கா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, உதவி இல்லாம சகாயமின்றி சடுதியில நம்ம நாசம் அடைவோமா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம எந்த நேரத்துல வந்தாலும் ஆண்டுடைய உம்ம வருகைக்கு நான் காணப்படணும், நாங்க குடும்பமா காணப்பட வேண்டும். சத்த சபையில சில பிள்ளைங்க தேவனுக்கு என்று காத்துட்டு இருந்தாங்களாம். அவர்கள் எப்படி இருந்தாங்களாம் தெரியுங்களா? வெண் வஸ்திரம் தரித்தவர்களா இருந்தாங்களாம். வெண் வஸ்திரம் என்னத்துக்கு அடையாளமா காணப்படுகிறதுக்கு தெரியுங்களா? பசுத்தத்துக்கு அடையாளமா காணப்படுகிறது. அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறாங்களாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களே, வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் யார்? அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க. அவர்கள் தேவனுக்கு என்று பிரிக்கெடுக்கப்பட்ட வாழ்ந்த பிள்ளைங்க. தேவனுக்காக பசுத்தமா இந்த உலகத்துல வாழ்றதான நாட்களில தேவனுக்கு என்று பிரித்தெடுத்து அவங்களுக்காக இயேசுக்காக நான் வாழ்வேன்னுட்டு பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களாம். நான் ஜெயம் கொண்டு என் தேவன்கிட்ட போவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட போய் நான் முகமுகமா அவரை காண்பேன்னுட்டு அவர்கள் வாழ்ந்தாங்களாம். கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நீங்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்க நாங்க வெண் வஸ்திரம் தரித்தவர்களா நாங்கள் காணப்பட வேண்டும். நாங்கள் எங்கள் பசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெயிக்கிறவர்களா காணப்பட வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்ட்டு நீங்கள் ஜெபிக்கணும்.
அது மட்டும் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அவர்களை என் பிதாவுக்கு முன்பதாகவும் தேவ தூதருக்கு முன்பதாகவும் அறிக்கை பண்ணுவேன். இவங்க என்னுடைய பிள்ளைங்க. இந்த பூமியில பிரச்சனைங்க வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு, வேதனைகள் வந்துச்சு, கண்ணீர்கள் வந்துச்சு. அதன் மத்தியிலும் இவங்கெல்லாம் எனக்காக வாழ்ந்து நின்ற பிள்ளைங்கன்ட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாக்கு முன்னாடியும் தேவ தூதர்களுக்கு முன்னாடியும் அறிக்கை பண்ணுவாங்களாம். இந்த வேலையில கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்கள உங்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணுவாருங்களா? இவங்க என்னுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. தேவ தூதர்களுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணுவாங்களா? இவங்க என்னுடைய பிள்ளைங்கன்ட்டு. அப்படி இல்லாத இருந்தா இந்த வேலையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களை அநேக முறையில் நான் தூஷித்து இருக்கிறேன், உங்களை அநேக முறையில் நான் அப்பா மறுதளிச்சுட்டு இருக்கிறேன், அநேக முறையில் இயேசுவா யாரு தெரியலன்னுட்டு நான் விட்டுட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னை மன்னித்து உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்காங்க ஆண்டவரேன்ட்டு இந்த வேலையில் நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வேலையில் உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு மனுஷன் தானா, அந்த மனுஷன் தூர இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போனானா. தூர இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போயிட்டு அந்த இடத்துல அவன் வாழ்ந்துட்டு தானா. வாழும்பொழுது எந்த இடத்துல போய் வாழ்ந்தானா தெரியுங்களா? ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணானா. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு தூர இடத்துல பிரயாணம் பண்ண போனதுனால அவனுக்கு அந்த இடத்துல வீடு இல்லை. அவன் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா ஹோட்டலில் நேரத்துக்கு சாப்பாடு கேட்டுன்னு வச்சுங்களாம். சாப்பாடும் நல்லா லக்ஸூரியாக இருந்துச்சுங்களாம், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அந்த ஹோட்டலும் வந்து எல்லா ஃபெசிலிட்டேட்டாக இருந்துச்சுங்களாம். நல்லா சந்தோஷமாக இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு மனுஷர் வந்து கேட்டாராம், நீங்கள் இவ்வளோ தூர இடத்துலேருந்து வந்து பிரயாணப்பட்டு இந்த இடத்துலையே தங்கி இங்கே வேலை செய்யணுன்னு உங்களுக்கும் லைஃப்பில் நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்கோ, நீங்கள் வந்துட்டு இங்கே தங்கி இங்கேயே இருந்துடலாமே, ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னது. அப்போ அந்த மனுஷன் சொன்னாராம், நான் பிரயாணப்பட்டு வந்துக்கிறேன், இது என்னுடைய வீடு இல்லை, நான் பிரயாணமான மனுஷன், நான் பிரயாணப்பட்டு என் சொந்த இடத்துக்கு தான் நான் போகணும், எவ்வளோ நாள் இங்கே தங்கியிருந்தாலும் என்னுடைய இடத்துக்கு போகிறது தான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்ட்டு. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த பூமியை விட்டு கடந்து போக ஒரு நாட்கள் வரும். அந்த நாட்களில் நீங்கள் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக, பசுத்தம் உள்ளவர்களாக, ஜெயம் கொள்கிறவர்களாக பிதாக்கு முன்னாடி போய் நிற்பீங்களா? இல்லை வந்துட்டு வெண் வஸ்திரம் தெரியாத பிள்ளைங்களாக பிதாக்கு முன்னாடி நிற்காம போய்விடுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா ஆண்டவர்கிட்ட இந்த வேலையில கேளுங்க, ஆண்டவரே சிலர் சபையில் வந்துட்டு தேவனுக்காக பிரிக்கெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தது போல உம்முடைய பிள்ளைங்க நாங்கள் இந்த பூமியில் வாழும்போது உமக்காக பிரிக்கெடுக்கப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்ட்டு இந்த வேலையில் கண்களை முடி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சூழ்நிலை தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்கள் ஆசிர்வதிங்க. அப்பா கர்த்தாவே, நீங்கள் சபையை பார்த்து சொல்கிறதான காரியங்கள் இந்த சபையில் இருக்கிறதான ஜனங்க ஒரு சிலர் அப்பா தேவனுக்கு என்று வைராக்கியம் கொண்டு வாழ்ந்தது போல கர்த்தருடைய பிள்ளைங்க சபைக்கு போகிறன்ற பெயரில் அப்பா கர்த்தாவே அவங்களே அவங்க அப்பா ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் சபையானது பசுத்தமாக்கப்படட்டும் ராஜா. சபையானது தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்படட்டும் ராஜா. சபையானது ஜெயம் கொண்டவர்களாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களாக காணப்பட என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த பூமியில் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் வேதனைகளும் வரும்பொழுது தேவனை விட்டு தேவனுடைய காரியத்தை விட்டு தூரம் போகாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.